Straight video ulla kudicha. This video is totally about how I got excited after watching this Vaati da interval block. தமிழ் சினிமால ஒரு படத்துக்கும் ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்க தான் போகுது. அதுல 1008 மாஸ்டர் பீஸ் இன்டர்மிஷன் மொமெண்ட்ஸ்லாம் இருக்குதா. பட் இந்த இன்டர்வல் எந்த வகையிலலாம் எனக்கு ஸ்பெஷல்னா, ஒரு ஆக்ஷன் படத்துல நார்மலா ஒரு ஹீரோ வந்துட்டு மாஸ் காட்டுறதுக்காக சண்டை போடுறாருப்பா அப்படின்றது கூட பெரிய மேட்டர் இல்ல. ரத்த வர அளவுக்கு சண்டை போட்டு கொலைகள்லாம் ஒரு ஹீரோ பண்றாருப்பான்ட்டு ஒரு ஆக்ஷன் படம் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் பக்காவா வேணும். இவ்வளோ எமோஷனலா இவ்வளோ ஃபியூரியஸா ஒரு ஹீரோ சண்டை போடுறதுக்கு அப்படி என்ன அவசியம்ன்ற மாதிரி கேள்வி வராம இருக்க. இப்படி ஒண்ணு நடந்துருச்சுப்பா, அப்படி ஒண்ணு நடந்துருச்சுப்பா, இல்லாட்டி ஹீரோக்கு வேற வழி இல்ல மாட்டிக்கிட்டாரு, சோ பயங்கரமா சண்டை போட்டு தான் ஆவணும்ன்ற மாதிரி இருக்கலாம். ஆர் லெஜெண்டரியா ஸ்டேக்ஸை ஏத்த தெரிஞ்ச ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இரிட்டேட்டிங்கான ஆர் ரொம்ப ஈவிலான ஒரு வில்லன் கேரக்டரை கிரியேட் பண்ணி இவனை எப்படியாச்சும் கொல்லுடா அடிச்சு சாவடிடான்ட்டு ஆடியன்ஸே எமோஷனல் ஆகி இந்த இடத்துல ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு மோடுக்கு வர்றப்போ எத்தனை பேரை அடிச்சு மூஞ்ச கிழிச்சு கண்ணாடிய உடைச்சு எவ்வளவு வயலண்டா ஹீரோ சண்டை போட்டாலும் அது பாக்குறப்போ அவ்வளவு கத்தார்டிக்கா ஃபீல் ஆகும். யூசுவலா கிளைமேக்ஸ்ல தான் கத்தார்டிக்கா முடியறதெல்லாம் நடக்கும். ஏன்னா கிளைமேக்ஸ்ல தான் ஸ்டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஏறி போய் சாட்டிஸ்ஃபைங்கான எண்ட்ல முடியும். பட் ஒரு சில ஆக்ஷன் படங்கள்ல ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஹீரோ சண்டை போடுறான் அப்படிங்கறதே பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா ஃபீல் ஆகுற அளவுக்கு ஒரு ஸ்டேஜிங் பண்ணிடுவாங்க. அதுவே நமக்கு ஒரு முழு படம் பார்த்து கிளைமேக்ஸ் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் இன்டர்வல் பிளாக் தான் இந்த மாஸ்டரோடது. இப்போ ரீசெண்டா தமிழ் சினிமால இன்டர்வல் பிளாக் அப்படின்ற டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னா, இவனுங்க ஃபேன் சர்வீஸ் அது இதுன்னு படம் எடுக்கிறனால ஹீரோ எவ்வளவு பெரிய ஆளு அவர் நினைச்சா இவங்க எல்லாம் அப்படியே பாரு, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஹீரோட்ட இருந்து தற்கொலை வில்லன்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி தான் இன்டர்வல் விடுறாங்க. கூலியில கூட ஹீரோ எவ்வளவு பெரிய ஆளு அவரையே சீண்டி பாக்குறீங்களாடா, அவரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களை எல்லாம் என்ன பண்ண போறாரு பாருன்ட்டு பவர் ஹவுஸ் ஹீரோவோட டாமினன்ஸை காட்டி ஹீரோவை பெரிய ஆளா ஆக்குற இன்டர்வல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஊர்ல முன்னாடி காலங்கள்லாம் ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கு இன்டர்வல் பிளாக் அப்படின்னா ஒரு டென்ஷனா கியூரியஸா தான் இருக்கும். ஹீரோ வந்துட்டு மாட்டிக்கிட்டாரு, இந்த ஒரு பிரச்சனையை ஹீரோ எப்படி சமாளிப்பாரு, ஆர் இந்த ஒரு வில்லனை ஹீரோ எப்படி டேக்கிள் பண்ணுவாருன்ட்டு அதெல்லாம் நமக்கு மாசா ஃபீல் ஆகிறத விட இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆகும். ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல இன்டர்வல்களாக இருக்கும். இப்படியாப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கியூரியாசிட்டியை கிளப்புற இன்டர்வல் பிளாக் மாஸ்லயும் எந்த விதத்திலையும் குறையாத மாதிரி இருக்கிறது தான் இந்த மாஸ்டரோட இன்டர்வல். ஹீரோ வந்துட்டு ஒரு சாதாரண வாத்தி, அவ்வளவுதான். வில்லன் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆளு, அவனோட ஆரிஜின் என்ன, அந்த கேரக்டரோட டைமென்ஷன்ஸ் என்ன, சும்மா பயங்கரமான வில்லன்ட்டு காட்டிட்டு அவனை அறிவில்லாத தற்கூரி ஆக்கிட்டாங்கன்னா இந்த தற்கூரியெல்லாம் ஹீரோ ஈஸியா ஜெயிச்சுட்டான்ட்டு காட்டிடுவாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். பவானி எவ்வளவு தெளிவான ஆளு, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறான்றதெல்லாம் காட்டிட்டு மலை மாதிரி வந்து நிக்கிறான் இன்டர்வல்ல ஒரு வில்லன். இப்போ நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா தோணும், இந்த குடிகாரன் எல்லாம் பவானி ஈஸியா முடிச்சிருவான்ன்ற மாதிரி. பவர் வைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வைஸ் வில்லன் எங்கேயோ இருப்பான். அந்த வில்லனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஊழ வாத்தியார நம்பி 2 பேர் என்னமோ பண்றானுங்க அப்படின்னா இவன் நமக்கு கொடைச்சல் கொடுக்கறவனா தான் இருப்பான், இவனை தலையில தட்டி ஊருக்கு பத்தி விடணும்ட்டு ஹீரோவை ஒரு ஆளா கூட மதிக்காம அவனோட ஆளுங்களை அமுச்சு விட்டுருப்பான். இதுதான் வில்லனை பொறுத்த வரைக்கும். பட் பாக்குற நமக்கு அது எப்படி கன்வே ஆகும்னா, பவானி பார்க்காத ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாம தான் பார்த்திருக்கோம். போதக்கையின் ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்த நமக்கு எப்படியும் இந்த கார்ல வரவனங்களை ஈஸியா அடிக்கக்கூடிய ஆளுதான்ட்டு தெரியும். அத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபைட் சீன்ட்டு வச்சிராம அவன் அடி அடிக்கிறப்போ பாக்குற நமக்கு உம்மால போடு அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த ஒரு ஃபீலை இன்டர்வல்லே கொடுக்கிறதுக்கு இந்த ஹீரோ சைடு கொஞ்சம் கொஞ்சமா ரைட்டிங்லே என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்தா நடந்து வரான், பார்த்தா 2 பேர் தொங்கிட்டு இருப்பானுங்க, அவ்வளவுதான். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுவரை நம்ம பார்த்துட்டு இருந்த அரபோத கேர்லெஸ்ஸான ஹீரோவை பார்க்கவே முடியாதுன்னு ஆயிரும். இதுக்கப்புறம் இவர் ரெஸ்பான்சிபிளா இருந்துதான் ஆகணும்ன்ற இடத்துல ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அந்த டைம் லேப்ஸ் வந்துட்டு நம்மளும் எத்தனை விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருந்துட்டு உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்போம்ட்டு பாக்குற நம்மளையே கில்ட் ஆக்குற அளவுக்கு அந்த இடமே நமக்கு அவ்வளவு கனெக்ட் ஆயிரும். நம்மள மட்டும் கனெக்ட் பண்ணா பார்த்தா பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரையும் கனெக்ட் ஆக்க ஒரு கமர்ஷியல் ட்ரிகரிங் பாயிண்டாக அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து அள வைக்கிறது. இந்த மாதிரி வயசானவங்களை அள வச்சு கேரக்டர்ஸையும் ஆடியன்ஸையும் எமோட் பண்ண வைக்கிறதுன்றது தமிழ் சினிமாவின் பாரம்பரியமான டெம்ப்ளேட். அதையும் யூஸ் பண்ணிருப்பாங்க, பரவாயில்ல, அதுவும் ஒர்க் ஆயிருக்கும். மாளவிகா மோகனை கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிருக்கேன். வேணும்ட்டே ஹீரோவை கில்ட் ஆக்கணும்ன்றக்காக நீதான்டா எல்லாத்துக்கும் காரணம், நீதான்ட்டு பாக்குற நமக்கே கனெக்டிவிட்டி போய் கில்ட் ஆக்குறத விட இரிட்டேட் ஆயிட்டு இருக்கும் கொஞ்ச நேரம். அதை தவிர்த்து மிச்சபடி நடந்த எல்லாமே ப்ராப்பரான செட்டப் தான். ஹீரோனால ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்கு ஹீரோ ரெஸ்பான்சிபிளா பெருசா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்
பண்ணணும்ன்ற பாயிண்ட்ல அந்த சைடு பவானி கேரக்டர் ஏறிட்டே போவாரு. நீங்க யோசிச்சீங்களா? நான் யோசிச்சேன். என்னன்னா, ஏன் இந்த பவானியோட செட்டப் அப்புறம் ஜேடியோட செட்டப் அப்புறம் ரெண்டு பேரோட ஃபைட்ஸ் எல்லாம் ட்ரெய்லர்ல காட்டின மாதிரி இன்டர்கட்ஸ்லயே காமிச்சிருக்கலாமே, ஒரு பிரசாந்த் நீல் ஸ்டைல்ல பண்ணிருக்கலாமே, அதுவும் நல்லா இருந்திருக்குமேன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அகைன் நான் சும்மா யோசிச்சது, இதை லோக்கியே யோசிச்சிருப்பாரான்னு தெரியல. இப்போ இருக்கிற வெர்ஷனை விட இன்டர்கட்ஸ் பண்ணியிருந்தா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். வேற மாதிரி கன்வே ஆயிருக்கும் அது. லைக் ரெண்டு பேரையுமே இன்டர்கட்ஸ்ல காமிச்சிருந்தா ஹீரோவும் வில்லனும் ஈக்குவல்ன்ற மாதிரி கன்வே ஆயிருக்கும். பட் அப்படி இல்ல. இப்போ இருக்க வெர்ஷன்ல எனக்கு பிடிச்சதே இன்டர்வல்ல இந்த மாதிரி ஒரு வில்லனை எப்படி ஹீரோ ஜெயிக்க போறான்ற அந்த கியூரியாசிட்டி தான். இல்லாம எந்த வெர்ஷனை காட்டியிருந்தாலும் இதை விட நல்லா ஒர்க் ஆயிருந்திருக்காது. பவானி சண்டை போடுறத ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அதையும் எப்படி காட்டுவாங்கன்னா, கஷ்டமே படமாட்டான், அடிச்சு நவுத்திட்டு இருப்பான், ஈஸியா மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சிட்டு இருப்பான். ஒரு செகண்ட் இவன் தான் படத்தோட ஹீரோன்ற அளவுக்கு. இப்போ ஹீரோ என்ன பண்ண போறான்னு பார்த்தா ரெண்டு விஷயங்களுக்கு லீடு விட்டுருப்பாங்க. ஒன்னு நோட்ஸ் எழுதி வச்சது, அந்த நோட்ஸ்லயுமே அப்படியே அந்த பசங்களை பாவமா நம்ம ஃபீல் ஆகி எமோட்டாக செட்டப் பண்ற மாதிரி. ஜுவனைல் பசங்க தானேன்ட்டு இல்லாம எதுக்காண்டி ஜுவனைல் வந்தாங்க, எனக்கு பசிக்குதுன்னு தானா எங்க அண்ணா பேக்கரியில பிரெட் திருடினான்ட்டு அதுலயும் நம்மள பாவமா ஃபீல் ஆக்கிட்டு இன்னும் கில்ட்டை ஏத்தின்ட்டு அண்டர் பிளே பண்ற வேலையே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு புடிஞ்சு கில்ட்டை ஏத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு லீடு என்னன்னா, நான் அழுவவே மாட்டேன், எனக்கு அழுகையே வராது, அதான் தண்ணி அடிக்கிறேன் சொல்லிட்டு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தன் அழுவுறான்றது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஆனா இதே மேட்டரை கூலியில பண்ணுவாங்க. 30 வருஷம் கழிச்சு ஒருத்தன் சரக்கு அடிக்கிறான், பவர் ஹவுஸ் தலைவர் போதை ஆவாரு. ஏன் 30 வருஷமா சரக்கு அடிக்கல? சரி, அப்படி அடிக்காம இருந்து இப்போ அடிச்சு என்னத்த பண்றாருன்னு பார்த்தா அதுக்கும் ஒண்ணும் இல்ல. மாஸ்டர்ல அந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆயிருக்கும்னா, நடக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த ஜேடிங்கிற கேரக்டரை ஒரு கார்னர்ல புஷ் பண்ணிட்டே இருக்கு. அது என்ன கார்னர்னா, இவனுங்களை அடிச்சு மூஞ்ச உடைக்கிற கார்னர். அந்த கார்னரோட லாஸ்ட் எட்ஜ் தான் பல வருஷம் கழிச்சு ஜேடி அழுவுறான்றது. இப்படி ஒரு கில்ட்லயும் எமோஷனல்லையும் உட்கார்ந்து இருக்கவன பெர்ஃபெக்ட்டா ரேஜ் பைட் பண்ற மாதிரி வர்றவனுங்க பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ இருக்கிற மியூசிக் கூட கண்ணை தொடச்சிட்டு அடி கிடிக்க போறான்டா அவங்களெல்லாம் ஓடிருங்கடான்ற மாதிரி இவனுங்க பண்ற ரேஜ் பைட்டுக்கும் அந்த மியூசிக் டெவலப் ஆகி ஒரு இடத்துல போய் சத்தியமா சொல்றேன், அனியோட கெரியர் பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிஜிஎம் தான் மக்களே. ஏன்னா அந்த சீன்ல என்ன இருக்குதோ அது அப்படியே மியூசிக்லயே இருக்கும். மியூசிக்கே நம்ம கூட பேசுற மாதிரி இருக்கும். லைக் இந்த மியூசிக்ல கில்ட் இருக்கும், அதனால வர்ற எமோஷன் இருக்கும், அதோட சேர்ந்து போக போக அந்த ரேஜையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு. பாயிண்ட்ல எந்த கேரக்டர் நான் உன்னை தேடி வந்து கொல்லுவேன் ஊண்டு உதார் விடுதோ அந்த கேரக்டர் தான் அண்டர் பவர்டு கேரக்டர். எந்த கேரக்டர் ஐ எம் வெயிட்டிங்ன்ற மாதிரி சிம்பிளா ஏதாச்சும் சொல்லுதோ அதான் ஓவர் பவர்டு கேரக்டர். தமிழ் சினிமாலேயே வில்லனை ஓவர் பவர்டா காட்டுற இன்டர்வல் பிளாக்ஸ்ல டாப் செகண்ட் பொசிஷன்ல இதை வைக்கணும். ஃபர்ஸ்ட் பொசிஷனை பத்தி இப்போ கேட்காதீங்க, அதை பத்தி வேற எப்பயாச்சும் பேசலாம். பட் ரொம்ப பக்காவான கமர்ஷியல் படத்துல, அதுவும் கெரியரின் உச்சம் நடிக்கிற ஒரு படத்துல இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் வைக்கிறதுலாம் ரொம்பவே ஒரு எவர் கிரீனான மேட்ரு. நான்லாம் எப்பயாச்சும் அப்படியே லோவா இருந்தேன்னா சலார்ல அந்த செகண்ட் ஆஃப் ஃபைட் அப்புறம் இந்த இன்டர்வல் ஃபைட்லாம் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். எப்போ பார்த்தாலும் ரெண்டுமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இது வந்துட்டு ஆக்சுவலா கூலி ரிலீஸ் ஆனப்போ போட்டிருக்க வேண்டிய வீடியோ தான். பட் ஏன் எப்பயுமே பழைய படங்களை பத்தி அதிகமா பேசணும்னு தோணுதுன்னா, ஒன்னு புதுசா வர்ற படங்களை பத்தி பேசுறதுக்கு ஒன்னும் இருக்க மாட்டேங்குது, இன்னொன்னு நாம எதெல்லாம் பார்த்து 100% என்டர்டெயின் ஆனோன்றத மறந்துடாதீங்கன்ற காண்டி தான். அப்படி பார்த்தா மாஸ்டர் கூட 100% சூப்பரான படம்லாம் கிடையாது. ஒரு ஆக்டர்ஸ்க்கும் கடைசியா 100% பெர்ஃபெக்டான படம்னு யோசிச்சு பார்த்தா 10-15 வருஷங்கள் பின்னாடி போக வேண்டியதா தான் இருக்கு. பட் அந்த பவுண்டரிஸ் எல்லாம் சுருக்கி மாஸ்டரையே மாஸ்டர் பீஸ்ன்ற இவனுங்க இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூலியையுமே 10 years ஆஃப் மாஸ்டர் பீஸ்ன்னு போஸ்ட் போட்டுருவானுங்களோன்ட்டு பயமா தான் இருக்கு. மொக்க படங்களுக்கே செட்டில் ஆயிராதீங்கப்பா, அப்புறம் இன்னும் ஆர்ட்ன்றது பிசினஸா மாறிட்டே போயிட்டு இருந்துரும். ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்க அப்ப எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க சார்? அடுத்த படம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.